ஈரோட்ல ஆசையா வாங்கின இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செஞ்ச வங்கி ஊழியர்கள். வண்டி கேட்டது வண்டி தர மாட்டேங்கிறாங்க, 2 டியூ கட்ட சொல்லி வண்டி தர மாட்டேங்கிறாங்க, வண்டி கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் அடிச்சு துரத்துறாங்க. வாகனம் பறி போச்சு அப்படின்னு இளைஞர் அழுத காட்சி பாக்குறவங்களை கண் கலங்க வச்சிருக்கு. வண்டி எடுத்து 3 மாசம் ஆச்சுங்க, 1 டியூ கட்டிச்சு, 2 டியூ இப்போ கட்டுறோம், வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டது. இவங்களால வர சொன்னாங்க 5 மணிக்கு, வர சொல்லி போட்டு காலையிலேருந்து வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு விட்டு பேங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டு வண்டி தர மாட்டேங்கிறாங்க, வண்டி கண்ணனை காமிக்க மாட்டேங்கிறாங்க. சமாதானப்படுத்தின போலீசார். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். எனக்கு வண்டி ஆசாசியான வண்டி எடுத்தேன் நான். ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மோளக்கவுண்டன் பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க குழந்தைவேல் தீபா தம்பதி. இவங்களுடைய மகன் தரணிதரன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய மகனுக்கு டியோ இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்திருந்திருக்காங்க. வீரப்பன் சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஷோரூம்ல முன்பணமா 5000 ரூபாய் செலுத்தி இந்த வாகனத்தை இவங்க வாங்கி கொடுத்ததா கூறப்படுது. மீதம் இருக்கக்கூடிய தொகைக்கு வங்கியில கடன் பெற்று 3 ஆண்டுகளுக்கு தவணை கட்டுற மாதிரி இந்த வாகனத்தை வாங்கியிருந்திருக்காங்க. மாதம் 3800 ரூபாய் தவணை கட்டும் முறையில இந்த வாகனத்தை வாங்கின நிலையில தான் முதல் மாத தவணைய தரணிதரன் சரியா செலுத்தியிருந்திருக்காரு. ஆனா அடுத்த 2 மாதங்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால தவணைய செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த நிலையில தான் கடன் கொடுத்த வங்கி ஊழியர்கள் தரணிதரனை வரவழைச்சு அவர்கிட்ட இருந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செஞ்சு கடன் தொகை செலுத்தாததால வாகனத்தை பறிமுதல் செய்யறதா சொல்லியிருந்திருக்காங்களாம். இதனால மனமுடைஞ்சு போயிருந்திருக்காரு தரணிதரன். இதை தொடர்ந்து தரணிதரனுடைய தாயார் தீபா மற்றும் தந்தை அங்க போயிட்டு வங்கியில இது சம்பந்தமா முறையிட்டதா கூறப்படக்கூடிய நிலையில தான் ஆசையா வாங்கின தன்னுடைய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஆதங்கத்துல மனசுடைஞ்சு தரணிதரன் கண்ணீர் விட்டு அழுதிருந்திருக்காரு. இது பாக்குறவங்களையே கண் கலங்க வச்சிருந்திருக்கு. இதை தொடர்ந்து அரசு மருத்துவமனை போலீசார் சம்பவ இடத்துக்கு போயிட்டு வங்கி ஊழியர்களை சமாதானம் செஞ்சு கால அவகாசம் கேட்டிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து வாகனத்தையும் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்குமாறு போலீசார் அறிவுறுத்தி இருந்திருக்காங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.